வெல்கம் பேக் மக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? பையனை டியூட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். பையனை கூப்பிட ஒரே நிமிஷம் நீங்கள் வண்டியில் போய்ட்டு மைக் வண்டியில் இருக்குது, அதை எடுத்து போட்டு பேசுகிறேன். ஓகே மக்களே, வண்டியில் வந்து உட்காந்தாச்சு. சரியான ஹீட்டு. ஐயோ, வண்டி சரியான ஹீட்டாக இருக்குது. கண்ணாடி திறந்துப்போம். ஹீட்டெல்லாம் போட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியை ரன்னிங்கில் விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வண்டி வார்ம் ஆகும். அதான் மக்களே, பையனை போய் கூட போகிறோம். இந்த ஷார்ட்ஸில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து அந்த கொஞ்சம் ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்க, வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். ஆக்சுவலி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் மைக்கு கொஞ்சம் 2 மைக்கு போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நினச்சேன். பார்த்தாக்கா அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? சிங்கிள் மைக்கே போட்டு பேசுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி அந்த ரோட் சவுண்டும் கேட்குது. அந்த ஃப்ளைட் பறக்கிறது பதினஞ்சு அப்படின்னா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அது ஒரு தொல்லையாக இருக்குது மக்களே. எனக்கு எடிட் பண்ண தெரியாது, திரும்ப சொல்கிறேன். ஏதோ இப்போ பண்ண தெரிஞ்ச எடிட்னால தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பையன் வந்துட்டு இப்போ அகமதில் இருக்கிறாப்புல, ஃப்ரெண்டு வீட்டில். காலைல கொண்டு போய் விட்டாங்க போல் இருக்குது. இப்போ தான் கூப்பிட்டு வர போகிறேன். அண்ணன் கொண்டு போய் விட்ருக்காரு. மக்களே, நியர்லி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 சப் வரப்போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிலா பார்த்தீங்களா கூடவே வருது, பங்கமா. அதான் மக்களே, கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருக்குது என்ன இது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நான் இந்த கண்டென்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? நம்ம நார்மலாக எப்படி லைஃப் நம்மளுக்கு போயிட்டுருக்கோ அதுதான் நான் எடுத்து போடணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இன்னும் நான் ஸ்டாண்டு வாங்கலை. நான் ஊரில் ஆர்டர் பண்ணிட்டேன். யாராவது இருந்தால் தான் வந்துட்டு கொடுத்து அனுப்ப சொல்லணும். பார்ப்போம். இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலு எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. டீச்சருக்கெலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, பசங்களை தான் இருக்குது போல். ஸோ நம்மளுக்கு எப்படி என்னன்னு சொல்லி தெரியல. மேடம் ஆஃபீஸ் தானே, ஸோ இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம். போன வாரமே ஒரு நினச்சேன், இந்த வாரம் தான் வருது. அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்துட்டு எப்படி இருக்குது கண்டென்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்தினா தான் எனக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது. கேவலமாக தான் இருக்குது எனக்கு தெரியுது, பட் அதெல்லாம் அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட்டில் தெரிவிங்க மக்களே, சரிங்களா? ஏதாச்சும் ஒன்று பண்ணி முன்னேறி வரலாம்னு சொல்லி பார்க்குறேன். பார்ப்போம். இன்னொன்று அவேர்னஸ் ஒன்று கொடுக்கலாமே தான். இன்னொன்று என்ன பண்ணாக்கா, குவைத்துக்கு நிறைய பேர் இந்த விசா எடுக்கிற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு சில பேர் வந்து ஃபேக்காகவும் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து, அதனால் சேஃபாக இருங்க, சரிங்களா? விசா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட ப்ரூஃப் எல்லாமே வாங்கிக்குங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொடுங்க, சரிங்களா? அதே மாதிரி முன்பணம்லாம் நிறைய பேர் கேட்குற, முன்பணம்லாம் கொடுக்காதீங்க. அதான் மக்களே, சரிங்களா? ஸோ முன்பணம்லாம் யாரும் கொடுக்காதீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டை வேணாக்கா சப்மிட் பண்ணுங்கள். அவங்க 1 மாதம் டைம் கொடுங்க, 15 நாள் இல்லைன்னா 1 மாதம் டைம் கொடுங்க. சப்போஸ் அதுலேயே அவங்க எடுத்து கொடுல போல வரலாம் அப்படின்னாக்கா கொரியர் ஃபீஸோடு அவங்கள்ட்ட நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கிங்க பாஸ்போர்ட்டை. அமௌண்ட்லாம் கொடுத்து லாக் ஆகி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு அவேர்னஸ் தான் இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி போகிறாங்களா இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாமல் துபாய்க்கு விசிட்டில் இப்போ எடுக்கிறேன், போகிறேன், வரேன், அங்கே போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி யாரும் சொன்னானுங்க அப்படின்னா செருப்பால் அடிங்க, சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துலேயே இறங்காதீங்க. டைரெக்ட் எம்ப்ளாய்மெண்ட் விசா இருந்தால் மட்டும் ஏறுங்க. விசிட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப காசுலாம் கிடையாது, சரிங்களா? அதே யோசிங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு சொல்லி வந்தேன், அதே சொல்லிட்டேன். சரி பார்த்துக்குங்க மக்களே. எனக்கா நம்மளுக்கு கண் எதிரே வந்துட்டு நிறைய பேர் ஏமாறுறாங்க, சொல்லியும் கேட்காம நிறைய பேர் ஏமாறுறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்ச ரூபா, 3.5 லட்ச ரூபா நிறைய பேர் ஏமாந்துருக்கு. ஒரே ஆள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஏமாற்றி விட்ருக்குறான். போலீஸ் வண்டி இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் பத்திரமா இருங்க, சரிங்களா? இப்போ போய் பையனை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு தான் திரும்பி வரணும்.
அதுக்கப்புறம் எதாவது டியூட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டினியூ பண்ணுறேன், பார்ப்போம். சரிங்களா? டியூட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஏன்னாக்கா மேடம் நேற்றும் இங்கே வெளியே போகல, நேற்று ஃபுல்லாக ஒர்க் ஆனாக்கா, வண்டியை ஃபுல்லாக கழுவி 4 வண்டி இருக்கிற வண்டியை ஃபுல்லாக கிட்ட ஒரு 6 வண்டி 7 வண்டி கழுவிட்டு உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கே டைம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட்டாக தான் கொடுக்குறேன். ஆனாக்கா அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி தெரியுது எனக்கு. ஏன்னாக்கா நம்ம டியூட்டி அந்த மாதிரி இல்லை, பழைய மாதிரி டியூட்டி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்த வாரம் தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஆனாக்கா இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே திரும்பி லீவ் விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மர் லீவ் விட்ருவாங்க. இங்கே மேபி ஜூன் எண்டுலலாம் லீவ் விட்ருவாங்க. மே ஜூன் தானே, என்னன்னு தெரியல. சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஐயோ, டிராஃபிக் அதிகமாக இருக்குது மக்களே. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வெளிநாட்டோட ரூல்ஸு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். காரு பைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த லைனே அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனாக்கா டெலிவரி இதெல்லாம் வந்துட்டு ஹைவேல ஏறாது. டெலிவரி இந்த காரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, பைக்கெல்லாம் இருக்கு இல்லையா, டெலிவரி பைக்கு அதெல்லாம் அவங்களாம் வந்துட்டு இந்த ஹைவேல ஏற மாட்டாங்க, ஏறக்கூடாது. இங்கே 2 ஹைவே இருக்குது மெயின் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த ஹைவேல 40ஆம் நம்பர் இந்த ஹைவேல வந்துட்டு டெலிவரி பைக்கெலாம் ஏற மாட்டாங்க. ஏன்னாக்கா இங்கே இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் சல்லு புல்லுன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அடித்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 40-30 அவங்களுக்கு அலோடு கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த லாரி அதெல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரிப்பர் லாரி, மண்ணோட லாரி அதெல்லாம் வந்துட்டு ஏற்றிட்டு போகிறது எல்லாமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஏற்றிட்டு போகும். லெஃப்ட் சைட்லேயோ ஃபஸ்ட் ட்ராக்லேயோ வரக்கூடாது. அது ஒன்று இருக்குது. அது வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஃபைன் அப் விட்ருவாங்க. அந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் ஆனாக்கா கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 6:30 நியர்லி ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் இருட்டிருச்சு. பார்ப்போம், இந்த வீடியோ போட முடிஞ்சால் போட்டுருவேன், போட்டுருவோம். இந்த குளிருக்கு நாளில் எதுவுமே தெரிஞ்சிக்கல. இப்போ வெயில் அடிக்கும் போது குண்டிலாம் காயுது. ஐயோ, வண்டியிலையும் உட்கார முடியல, வண்டியில் ஏசி போட்டு உட்கார முடியல. வண்டி ஏசியே வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, வீணாக போயிடுற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஆக்சுவலி இதுக்கு கேஸ்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தது. அது என்னடானாக்கா நீங்கள் போய் உட்காந்துருக்குற ஒரு 4-5 மணி நேரம் உட்காந்துருக்குற வண்டியில் குண்டிலாம் கிளியுது. ஐயோ, அதுக்கப்புறம் கதவு இதெல்லாம் திறந்து போட்டு வெளியே வந்து உட்காந்தேன். ஓகே மக்கள், ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். நான் பையனை பிக் பண்ணுற இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? கண்டக்ட் தரேன், பார்ப்போம். இந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டு சப்ஜெக்ட்டு பொறுத்த ஒரு ஏரியா. இது எல்லாமே இங்கே எல்லாமே மெயினாக இருக்கும். இந்த குவைத்தில் உள்ள பெட்ரோல் பங்க்கு, இந்த ஆயில் கம்பெனி எல்லாமே இங்கே தான் இருக்கும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு இது. இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். இங்கே நிறைய மெயினான ஒரு ஏரியா. இது சரியான ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதே மாதிரி நோம்பு டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போயே சூப்பராக தான் இருக்குது. சரி மக்களே, பார்ப்போம். ஓகே மக்களே, பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே கிட்டத்தட்ட அவன் மட்டும் இருக்க மாட்டான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட இருப்பாங்க. காட்டுறேன் பாருங்க, மஜ்லிஸ் மாதிரி அதில் ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்க. இது வீடு ஆக்சுவலி, தெரியுதுங்களா? இதான் வீடு. இங்கே தான் உட்காந்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இதான் மஜ்லிஸு, இதான் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் விட்டனை எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ணிப்போம். ஆக்சுவலி இதான் வீடு. இதுதான் திவானியா, பசங்களுக்குள்ள திவானியா. இங்கே தான் தெரியலையோ, சாரி, இதுதான் திவானியா. இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபோன் அடித்தாக்கா வெளியே வந்துடுவான். வண்டியை பார்த்தாலே வெளியே வந்துடுவான். வந்துட்டான். ஓகே மக்களே, பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறாப்புல. அங்கேருந்து கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ட்டான். இன்னும் கையில் கட்டு போட்டிருக்கான், ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கேன். பார்ப்போம். இவனுக்குலாம் என்ன தான் வியாதி வரும்னு தெரில. வருஷத்தில் 365 நாள்னாக்கா 300 நாளும் இவனுக்குலாம் ஏதாவது வியாதி தான் வரும். அந்த மாதிரி தான். சரி மக்களே, 2 நிமிஷத்தில் வந்துடுன்னு இருக்கா. இங்கே பாருங்கள், 2 வண்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்துட்டு லேடிஸு, இது வந்துட்டு ஜென்ஸு. அந்த பொறுமைன்றதே கிடையாது. எடுக்கிறாங்க போகிறான்ற பொறுமைன்றதே கிடையாது. கருமத்தை என்கிட்ட சொல்ல. சரி, சீக்கிரம் எடுத்து தொலைங்க. 2 நிமிஷம் தான் சொல்லியிருக்கான், பார்ப்போம். எங்கே திருப்பி அப்படி போகணுங்கயா. அரபிக்கார என்னத்தை பண்ணுறது. பார்க்கிங் போட்டாச்சு. அப்பா
பார்ப்போம். 2 நிமிஷம் சொல்லியிருக்கேன், இப்படி தான் 5 நிமிஷம் வச்சு ஆகும். எப்பயுமே கூட்டமாகவே இருக்கும். இப்போ என்னன்னாக்கா கூட்டம் இல்லை. பரவாயில்ல, சீக்கிரம் வந்தால் நல்லது தான். பார்ப்போம். தெரு மக்களே, அதாவது ஒரு ஏரியாக்குள்ளே போகிற தெரு இது. தெரு இருக்கு பாருங்க. மைக் அது கீழே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கேட்டுச்சான்னு தெரில. தெருவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு நார்மலான ஒரு ஏரியாக்குள்ளே போகிற தெரு இது. இதுவே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வேறு மாதிரியா, நம்ம ஒரு ஹைவே மாதிரி இல்லை. நிலா எந்த அளவு தெளிவாக தெரியுது பார்த்துங்க. தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால் ஃபுல் ஜூம் பண்ண முடியும். 200 இது இல்லை, ஃபுல் ஜூம் பண்ண முடியும். இருந்தாலும் ஓகே மக்களே. ஃபைனலி பையனை வந்துட்டு கூட வந்து வீட்டில் விட்டேன். பட் ஆனாக்கா கிளம்பி திரும்பி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல. ஏதோ பார்ட்டியானு தெரில. ஸோ பையனை விட்டுட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு காஃபி போட்டு கொடுத்தாப்புல குடிச்சிட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறம் டியூட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா அவ்வளோதான். நம்ம இத்துடன் முடித்து கொள்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லுங்கள். சரிங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நியர்லி ஒரு 1000 சப்பு நம்ம வரப்போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த விளாக்லாம் எடுக்கக்கூடாது, வேணாம் அப்படி தான் நினச்சேன். கூடாதுன்ட்டு இல்லை, வேணாம் அப்படின்னு நினச்சேன். 1000 சப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு. பட் ஆனாக்கா சரி, ஒரு நியர்லி 700 வந்துருச்சு. இன்னும் ஒரு 300 தானே போடுவோம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு நீங்கள் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். எப்போ டியூட்டி இருக்காது. இதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, கர்மத்தை இது வேற பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி மக்களே, அதாவது இந்த பைக்கு இப்போ போனதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டெலிவரி வாய்ஸ் போகிறது வருது. சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன ஒன்றுனாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பெட்ரோல் போட போனேன். ஷார்ட்ஸில் வரும். பெட்ரோல் போட போனேன். பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரவுண்ட் அபவுட்டில் போயிட்டுருக்கு. ஒருத்தவன் பைத்தியார மாதிரி வந்து வண்டி ஓட்டிட்டு போனான். எதுக்கு தான் அந்த மாதிரி ஓட்டுறானுங்கன்னு சொல்லி தெரியல. இந்த வேலையே வந்துட்டு சரியான ஆபத்தான வேலை. எப்போ வேணாலும் ஆக்சிடென்ட் ஆகும், வரும்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸை இது பண்ணுறேன். ஷார்ட்ஸ் இப்போ பார்ப்பீங்க. இதனாலே வந்துட்டு இவனுங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் தான் இப்படிலாம் ஓட்டுறானுங்கன்னு தெரியல. நிறைய கம்ப்ளைண்ட். அது ஆக்சுவலி அவங்களாம் வந்து இன்சூரன்ஸோ எதுவுமே கிடையாது மக்களே. சொல்லப்படாக்கா டெலிவரி வேலைக்கு வரவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அப்படியே தூக்கி போட்டு ஊருக்கு அமுச்சு விட்டுறணும், இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் பார்ப்பாங்க போவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அதுவும் கிடையாது. அதனால் சேஃபாக ஓட்டுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவனை ஓட்ட மாட்டானுங்க. நம்ம ஊரில் எப்படி பைத்தியம் மாதிரி ஓட்டுவோம், அந்த ஒரு ஆர்வ கோளாலாம் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி இங்கேயே ஓட்டுறானுங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில பேருக்கு புதுசாக வந்துட்டு. நம்ம தான் புளுத்தி அப்படின்ற மாதிரி ஓட்டுறானுங்க. நம்ம என்னதை சொல்கிறது, நம்ம சாபலாம் வீட்டில் பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்கிறோம், அதுவும் கேட்க மாட்டானுங்க. நான் ஆக்சுவலி வந்து நிறைய பேர்கிட்ட நேராகவே மீட் பண்ணி நான் பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், பிடிச்சியும் பேசியிருக்கேன். அதாவது பிடிச்சினாக்கா அப்படி கிடையாது, பைத்தியம் மாதிரி போவானுங்க. அவனுங்களை வந்துட்டு பிடிச்சி ஏன்டா இந்த மாதிரி ஓட்டுற போகிற வர அப்படின்னு சொல்லி திட்டியும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருந்து இவங்களாம் கேட்க மாட்டானுங்க. நிறைய பேர் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட்லாம் ஆகும். நான் ஒரு டைம் காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோவை இத்துடன் நான் முடித்து கொள்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறோம், லாங் வீடியோவும் போடுறோம். அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? பாய்.